ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம ஒரு அழகான க்ரோஷே சர்க்கிள் ஆரம்பத்துலேருந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஒரு நல்ல எட்ஜிங் சொல்லித்தரேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? இன்றைக்கி அந்த எட்ஜிங்கை பார்க்கலாம். முதல்ல 3 செயின் போட்டுக்கலாம். 1 2 and 3. இப்போ ஹூக்கில் இருக்க அந்த லூப்பை விட்டுட்டு பக்கத்து லூப்பில் நம்மளுடைய ஹூக்கை இன்சர்ட் பண்ணி யான் ஓவர் பண்ணி அந்த யானை அந்த செயின் வழியாக இழுத்துருங்க. அதே மாதிரி அடுத்த செயின்லேயும் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஒரு லூப் யானை வந்துட்டு அந்த செயின் வழியாக எடுத்துருங்க. அதே மாதிரி தேர்ட் செயின்லேயும் மறுபடியும் ஒரு லூப். அப்போ இதே செயினில் கீழே அந்த பேஸ் செயின்லேயும் மறுபடியும் ஒரு லூப். இப்போ அதுக்கு பக்கத்தில் இருக்கிற செயின் அந்த செயின்குள்ளேயும் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஒரு லூப். இப்போ ஹூக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 லூப் இருக்குது. இப்போ யான் ஓவர் பண்ணி எல்லா அந்த லூப்புக்குள்ளேயும் வர மாதிரி நம்ம யானை வெளியில் எடுத்துகிட்டு ஒரு செயின் போட்டு லாக் பண்ணிடுங்க. இதுதான் நம்ம பண்ண போகிற இந்த பூ. இது அடுத்த பூ கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், கவனிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கனெக்டிவ் செயின் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஒரு லூப் எடுத்துக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா அதே செயினில் கீழே ஒரு வி வரும். அந்த வி மாதிரி இருக்கிற செயின்குள்ளேயும் உள்ளே விட்டு ஒரு லூப் எடுத்துக்கோங்க. அதே செயினில் கீழே பேஸ் செயினில் ஒரு லூப், பக்கத்து செயினில் மறுபடியும் ஒரு லூப். இப்போவும் உங்கள் ஹூக்கில் 5 லூப் இருக்கணும். அப்போ யான் ஓவர் பண்ணி எல்லாத்தையும் அந்த லூப் வழியாக வெளியில் எடுத்துகிட்டு ஒரு செயின் போட்டு லாக் பண்ணுங்கள். இப்போ இதுதான் ப்ராசஸ். இதுதான் நம்ம கம்ப்ளீட்டாக ஃபுல் இந்த சர்க்கிளுக்கும் ரிப்பீட் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிள். பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். ஒரு 2-3 தடவை நீங்கள் அட்டெம்ப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வந்துடும். பார்க்குறதுக்கு பியூட்டிஃபுல்லான ஒரு எட்ஜிங் கொடுக்கும். இப்போ இதை கம்ப்ளீட் பண்ணிட்டு வரலாமா? ஓகே, பாருங்கள், நான் கம்ப்ளீட் பண்ணி கடைசி பூக்கு வந்தாச்சு. சேம் ப்ராசஸை ரிப்பீட் பண்ணுங்கள். போட போட உங்களுக்கு பழகி ஈஸியாக வந்துடும். பேசிக்ஸ் எல்லாம் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் பார்த்துட்டு வந்து போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ரைட், இப்போ ஒரு செயின் போட்டு லாக் பண்ணிடலாம். இப்போ இதை ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறோம். முதல்ல ஒரு 3 செயின் போட்டோம் இல்லையா, அந்த டாப் தேர்ட் செயினில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, முடிஞ்சிடுச்சு நம்மளுடைய எட்ஜிங். பாருங்கள், பார்க்குறதுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டட் டிசைன் மாதிரி இருக்குல்ல, ஆனால் ரொம்ப அழகான சிம்பிளான ஒரு பூ. இது ட்ரை பண்ணி பாருங்கள்.